ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 11th எக்ஸாம் ரிசல்ட்டை நம்ம எப்படி செக் பண்ணலாம் ஆன்லைனில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. +1 பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்டு நம்மளுக்கு வந்து ஆன்லைனில் தான் ஷோ பண்ணுவாங்க. ஸ்கூல்லேயும் ஒட்டுவாங்க. அது வந்து 9:45 10 மணி அந்த ரேஞ்ச் ஆயிருங்க. ஆனால் நீங்கள் 9:30க்கு டான்னு பார்த்துலாம் ஆன்லைனில். அப்படி எப்படின்னு பார்க்கலாங்க. 4 வெப்சைட் இருக்குது. 4 வெப்சைட்லையும் பார்த்துக்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை எழுப்பி ஆள் கொடுக்காம வந்துடாதீங்க. 4 வெப்சைட்டோட லிங்க்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். எப்படி பார்த்துலான்னு பார்த்துட்டு அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி போய்க்குங்க. சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் ஐக்கான் இருக்குது. tnresult.nic.in அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணாலும் சரி, இல்லை நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஒரு 4 லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ஏதாவது லிங்கை கிளிக் பண்ணாலும் சரிங்க. நீங்கள் இந்த பேஜ் போயிருவீங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வந்து டிஎன் போர்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ண இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அடுத்த பேஜுக்கு போயிருவீங்க. இல்லை நீங்கள் சர்ச் ஐக்கானில் சர்ச் பண்ணிங்கன்னு வந்துக்கலாம். எப்படி வேணும் வந்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். இப்போ நீங்கள் வந்து அந்த லிங்க் கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த பேஜ் வருவீங்க. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹெச்எஸ்சி +1 ரிசல்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது. மார்ச் 2024ன்னு இருக்குது. நான் வந்து இப்போ எக்ஸாம் வந்து ரிசல்ட் வந்து தெரியாதுங்காட்டி இந்த பேஜ் எடுத்துக்கு பழசை. அப்புறம் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னே ரிஜிஸ்டர் நம்பர் கேட்குது. அதாவது உங்கள் பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்போம் உங்களுக்கானது. அந்த ரிஜிஸ்டர் நம்பரை போட்டுங்க. அது கீழே உங்கள் டேட் ஆஃப் பர்த் ஒன்று இருக்குது. டேட் ஆஃப் பர்த்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் ஸ்கூலில் என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் என்டர் பண்ணிங்க. சரிங்களா? உங்கள் ரிஜிஸ்டர் நம்பரு, அதாவது பப்ளிக் எக்ஸாமோட ரிஜிஸ்டர் நம்பருமே, அப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அது ரெண்டையும் போட்டு கீழே கெட் மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்களா, அந்த கெட் மார்க்ஸ் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் +1 ரிசல்ட் என்னவோ அது வந்துடும். இதில் லாஸ்ட்டாக பாருங்கள் உங்கள் மார்க் எவ்வளோ மட்டும் இருக்குது. அடுத்து பிபியும் எடுக்கலாம். அது பாஸ் ஃபெயில், எஃப்னா ஃபெயிலு, பினா பாஸ். ஓகேங்களா? நீங்கள் இப்படி தான் உங்கள் எக்ஸாம் ரிசல்ட்டை பார்க்க முடியும். எல்லா மார்க்கும் நல்ல மார்க் தாங்க. எது கம்மியான மார்க்கு கிடையாது. இந்த மார்க் இல்லாமல் நிறையா பேர் இருக்கிறாங்க. படிக்காமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் எடுத்த மார்க் எல்லாமே நல்லது தாங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உள்ள டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை எழுப்பி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ட்ரெஸ்ட் லிஸ்ட்டில் நாங்கள் வீடியோ போடுறோம். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பேன். பை, டேக் கேர்.